தொடர்ச்சியா உடன்பிறப்பே வா. உட்கட்சி பிரச்சனைகளை மறைக்க நாடகம் போடுகிறதா திமுக? ஏன்னா இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். திமுக நிர்வாகிகளை தொகுதி வாரியா அறிவாலயத்துல சந்திக்கிறதா ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இந்த 1-to-1 மீட் ரொம்பவே ரகசியமா நடந்துட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் தோக்க போற 80 தொகுதிகளுக்கும் மேல நிர்வாகிகளை ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு. ஆனா 1-to-1 முடிஞ்சு வந்த எந்த திமுக நிர்வாகிகள் முகத்திலையும் சந்தோஷத்தையே காணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தயாராகிட்டு வராங்க. ஆனா திமுகல மட்டும் இன்னும் உட்கட்சி பிரச்சனை ஓஞ்ச பாடே கிடையாது. எதிர்கட்சிகள் பிரச்சனையை பாக்குற ஸ்டாலின் அவரோட சொந்த கட்சி பிரச்சனையை முழு பூசணிக்காயில சோத்துல மறைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது சரி, இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னு சொல்லி துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதின்னு எல்லாரையும் சேர்த்து ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்குனாங்க. ஆரம்பத்துல ஏதோ இவங்க எல்லாம் நல்லா வேலை பாக்குற மாதிரி தெரிஞ்சாலும் இப்ப வேலையே ஓடுறது இல்லையா. மாவட்டம் அணிகள் வாரியா பல பிரச்சனைகள் தேங்கி நாத்த எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் உடன்பிறப்பே வான்னு சொல்லிட்டு இருக்காரு உதயநிதி. திமுக தலைவர் ஸ்டாலினுடன் 1-to-1 போற நிர்வாகிகள் தங்களோட குறைகளை சொல்லும் போதெல்லாம் நீ என்ன யோக்கியமா, எல்லாம் எனக்கு தெரியும், ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி திருப்பி கேட்டு அசிங்கப்படுத்தி வாய மூடி இருக்காரு ஸ்டாலின். ஏற்கனவே விழுப்புரத்தில் நடந்த உட்கட்சி விஷயம் ஊரறிய தெரிஞ்சு போச்சு. பொன்முடிக்கும் லட்சுமணனுக்கும் நடந்தது எல்லாம் உச்சகட்ட மோதல். இப்படி இது மட்டுமல்ல, பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா உடன்பிறப்பேவா நிகழ்ச்சியால எந்த பிரச்சனைக்கும் தீர்வே காண முடியல. திமுக நிர்வாகிகள் தலைவர் ஏன் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உளவுத்துறை ரிப்போர்ட், மறுபக்கம் மருமகன் சபரீசன் கம்பெனிஸ் ரிப்போர்ட்ஸ்னு எந்த பக்கம் திரும்பினாலும் 2026ல ஒரே தோல்வியா இருக்குதேன்னு சொல்லி பேஜாராகி இருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின்.